இன்றைக்கி நாங்கள் பார்க்குற விஷயம் என்னென்னா, ஒரு ஃபோனை வச்சுக்கொண்டு எங்களோட ஃபுல் ஸ்டாக்கையும் மெயின்டைன் பண்ணிக்கொண்டு ஒரு பிஓஎஸ் சிஸ்டம் ஒன்று எங்களுக்கு ரன் பண்ணல அப்படின்னு சொன்னால் அதுக்கு சூட்டபிளான சாஃப்ட்வேர் தான் இது. அதாவது இது வந்து பெய்ட் சர்வீஸ் மீன் உங்களுக்கு ஆனுவலி கட்டை மேலும் அப்படி இல்லை மாதத்துக்கு மாதம் கட்டை மேலும். அந்த சாஃப்ட்வேரோட பேர் தான் ஜபாசி பிஓஎஸ். உங்களுக்கு தெரியும், நான் இன்றைக்கி இது என்ன ஹோம் மெனுவிலேருந்து நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் நாங்கள் ட்ரை பண்ணோம். ஜபாசி ட்ரை பண்ணால் அந்த அப்ளிகேஷன் தான் லோட் ஆகுது. ஆல்ரெடி நான் என்ன செஞ்சுக்கிறேன், இதில் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி லாக் ஆகி வச்சுக்கிறேன். உங்களுக்கு இனி பார்க்கலும் இந்த 3 லைன்ஸ் லெஃப்ட் சைட் கோர்னரில் பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் மாதிரி இருக்கும். ஆப்ஷன் மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்க்கலும் என் ப்ரொஃபைல். இப்போ நான் இதில் பிஸ்னஸ் ஒன்று எடிட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை கிளிக் பண்ணினால் என் ஓனர்ஷிப்பாக எனக்கு காட்டும். அது இல்லாமல் அடிஷ்னலாக ஒரே சாஃப்ட்வேரில் 2 பிஸ்னஸை எங்களுக்கு ரன் பண்ணிடும். உதாரணமாக என் ஃபோன் ஷாப் ஒன்று இருக்கின்ற ஃபோன் ஷாப்பை ரன் பண்ணிடும். அடிஷ்னலாக இன்னொரு ஷாப் ஒன்று இருக்குன்னு சொன்னால் கம்யூனிகேஷனோ ஸ்டேஷனரிஸ் ஐட்டம்ஸோ அதை ரன் பண்ணி மேலும். அதுக்கு அட் பிஸ்னஸ்ன்ற சொல்கிறத கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் பிஸ்னஸ் நேம் கேட்கும். அடுத்தது இதில் வர டீட்டெயில்ஸை நாங்கள் ஃபில் பண்ண வேண்டிய வரும். இன்றைக்கி டெலிஃபோன் நம்பர் கேட்கும். டெலிஃபோன் நம்பர் உங்களுக்கு ஸ்ரீலங்கான்னு சொன்னால் +94 செலக்ட் பண்ணி உங்களோட நம்பரை இன்றைக்கி செலக்ட் பண்ணிக்கொள்ள இடம். இல்லாட்டி வேறு கண்ட்ரின்னு சொன்னால் அந்த கண்ட்ரிக்குரிய கோடிங்கினை காட்டும். அந்த கோடோடு உங்களோட நம்பரை போட்டிங்கன்னா ஓகே அக்ரி பண்ணினால் அந்த அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இன்றைக்கி ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி வைக்கும். ஐட்டம்ஸை கிளிக் பண்ணினா ஆல்ரெடி நான் எக்ஸாம்பிள்ஸுக்கு நிறைய ஐட்டம்ஸ் நான் நெட் பண்ணி வச்சுக்கிறேன். ஜியோமி அப்படின்னு சொல்லியிருக்கேன். கிளிக் பண்ணினா ஜியோமியில் இன்றைக்கி காட்டும் C11 A15. இது வந்து கிளாஸ், உதாரணத்துக்கு கிளாஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட் தான் இது. அந்த அமௌண்ட்டையும் எங்களுக்கு என்ன செய்யணும், இப்படி அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். ரெட்மி 8A சொல்லி நான் இன்றைக்கி காட்டிக்கிறேன். அதுலேயும் எங்களுக்கு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் C11 கிளிக் பண்ணினேன்னு சொன்னால் எனக்கு காட்டும் ஸ்டாக் எத்தனைக்குன்னு சொல்லி காட்டும். ஓகே, இப்போ இன்றைக்கி பாருங்கள் கீழே காட்டுது 1 லெஃப்ட்னு சொல்லி காட்டுது. அப்போ இன்றைக்கி என்ன செய்யணும், என்னோட ஆர்டரை எனக்கு இன்றைக்கே போடணும். கிளிக் பண்ணியாச்சு, C11 செலக்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி 1 கொடுத்து செலக்ட் பண்ணினால் கோ டு கவுண்டர் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் வரும். இந்த கோ டு கவுண்டர் கிளிக் பண்ணினா இன்றைக்கி எங்களுக்கு இந்த மாதிரி இன்வாய்ஸ் மாதிரியான ஒரு மெனு ஒன்று வரும். இந்த மெனுவில் எங்களுக்கு சேவ் ஃபார் லேட்டர்னு கொடுக்கலும், சார்ஜ்னு கொடுக்க மேலும். சார்ஜ் மீன் கஸ்டமர்கிட்ட நாங்கள் அமௌண்ட்டை வாங்கிட்டு இந்த சார்ஜை கிளிக் பண்ணினோம்னு சொன்னால் உங்களுக்கு டைரெக்டாகவே இன்றைக்கி கஸ்டமர்கிட்ட மொபைல் நம்பர் அடித்து கஸ்டமர் நேமையும் அடித்து உங்களுக்கு என்ன பேமெண்ட் அவர் தந்திக்கிறார், கேஷ் பேமெண்ட்னு சொல்லி கேஷ் பேமெண்ட்டை போடலும். அப்படி போடுறதோடையே அவருக்கு ஒரு ரெசிப்ட் ஒன்று அந்த நம்பருக்கு போகும். இப்படி ஒரு ஆப்ஷன் தான் இதில் இருக்கு. அடிஷ்னலாக இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, உங்களுக்கு பார்த்துக்கொள்ளும். ரிப்போர்ட் ஒன்று இருக்கு, சேல்ஸ் ரிப்போர்ட் எங்களுக்கு பார்க்கலும். பிஓஎஸ் ரிப்போர்ட்னு சொல்லியிருக்கு, ஸ்டோர் ஃப்ரண்ட் ரிப்போர்ட்னு சொல்லி ஒன்று இருக்கு. இதெல்லாம் நாங்கள் அந்த சேல்ஸ் செய்ய எட்டார விஷயங்கள். அடுத்தது டேக்குரிய உங்களுக்கு ரிப்போர்ட்டை பார்க்கலும். இன்றைக்கி ஒரு நாளைக்கு நான் சேல்ஸ் பண்ணியிருந்தேன்னு சொன்னால் டுடே ரிப்போர்ட்னு சொல்லி பார்க்கலும். மோல்டு சொல்லி போனீங்கன்னா அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இன்றைக்கி காட்டும். ஸ்டாஃப்ஸ்ன்னு சொல்லி இன்றைக்கி உங்களுக்கு அடிஷ்னலாக ஸ்டாஃப்ஸை ஆட் பண்ணி வச்சுக்கொள்ள இயலும். போன ஃபோன்லேயும் இந்த சாஃப்ட்வேர் இயக்கி நீங்கள் கடையில் யாராவது விட்டுட்டு போகிறீங்கன்னு சொன்னால் இதே சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி அவரோட ஃபோனுக்கு அவருக்கு ஒரு ஆத்தென்டிகேஷன் ஒன்று கொடுக்கலும், பெர்மிஷன் ஒன்று கொடுக்கலும். அவருக்கு என்ன பெர்மிஷன்றது இன்றைக்கி எங்களுக்கு அட்வான்ஸில் போய்ட்டு அலோ பெர்மிஷன்ஸ் அலோன்னு போய்ட்டு அவருக்கு என்ன பெர்மிஷன் நான் கொடுக்கணுன்றது இன்றைக்கி டிசைட் பண்ணிடணும். ஒரு மேனேஜராக இருக்கணுமா, இல்லாட்டி பார்ட்னராக இருக்கணுமா, ஹெல்ப்பராக இருக்கணுமா, அவருக்கு என்னென்ன பெர்மிஷன்ஸ் எங்களுக்கு கொடுக்கலும், எடிட் பண்ணக்கூடிய பெர்மிஷன் கொடுக்கலும். அதை இல்லாமல் சொன்னால் எடிட் பண்ண ஏழாவது அவருக்கு பார்க்க மட்டும் தான் இயலும். இல்லாட்டி அட்மின்ற பெர்மிஷன் கொடுக்கலும். சேல்ஸ் கவுண்டர் பெர்மிஷன்ஸ்னு சொல்லி அடிஷ்னல் பெர்மிஷன்ஸ் இருக்குது. இது மாதிரி நிறைய கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம் உண்டு இதில் இருக்கு. இதனோட அட்வான்ஸான சாஃப்ட்வேர் உண்டு.
நான் நினைக்கிறேன் யூஸ் ஆகும்னு சொல்லி. இதை நீங்கள் போட்டு யூஸ் பண்ணுற பட்சத்தில் இன்ஷால்லா அவங்களோட பிஸ்னஸ் அவங்களுக்கு டெவலப் பண்ணிக்கொள்ளணுன்ற ஒரு ஐடியா எனக்கு ஈக்கிறன்றதுனால இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். ஜஸாக்கல்லாஹ்.